நாம் இந்த நாளில் வர வைத்தார். அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். தருணம் கொடுத்தான பாஸ்டர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நான் அதிகமாய் அவருக்கு நன்றி செலுத்தி நான் அவரை துதிக்கிறேன். அற்பமான எங்களையும் இந்த நாளிலே பயன்படுத்தி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி துதிக்கிறேன். பெண்களாகிய நாம் எப்பொழுதுமே பலவீன பாண்டம் என்று சொல்வோம், அப்படி தானே? பலவீன பாண்டம் சொல்லி தான் பைபிளே பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பலவீனவர்கள் அல்ல. கண்டிப்பாக எனக்கு தெரியும். பலவீனர்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பலவீனர்களா? பலவீனர்களே அல்ல. ஏன்ட்டா சகலத்தையும் செய்கிறது நம்ம தான். நான் ஆண்களை நான் தாழ்வாக குறித்து நான் பேச விரும்பவில்லை. அவர்கள் இல்லாவிட்டால் நம்மால் எதையும் செய்ய முடியாது, அது ஒன்று தான். ஆனால் பெண்கள் மிக 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 முக்கியமானவர்கள். அவர்களை சிலர் என்ன செய்கிறாங்க, பெண்கள் ஒன்றுமில்லாதன்னு சொல்லி அவர்களை தள்ளி விடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்முடைய சபையில் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வாராக. இந்த நாளிலே சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஷார்ட் பீரியட் தான். போன வாரத்துலேருந்து தான் இந்த காரியங்களை நம்ம சொன்னாங்க. அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு நாம் இருந்தோம். கர்த்தர் இந்த நாளை நம்ம இந்த நாளில் வர வைத்தார். அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். உண்மையாகவே பலவீன பாண்டம் சொல்லி நம்ம அப்படியே சிலர் நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம். ஆனால் பலவீனர்கள் அல்ல, பலவான்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆண்டுகள் தேவன் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். எவ்வளோ பலவீனம் தெரியுமா சரீரத்தில்? ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருகிறார். அந்த பலனை தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டு வருகிறார். அதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். நாலு பெண்களை பற்றி சில விசேஷங்கள். உண்மையாகவே பெண்கள் நல்ல ஸ்ட்ராங்கானவங்க தான். இன்றைக்கி இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா தபிதா, பெண்கள் ஸ்ட்ராங்கானு சொல்லி. அது எதனால் ஸ்ட்ராங்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதனால் ஸ்ட்ராங்? எலும்பில் உருவாக்கப்பட்டவங்க நாம். ஆகவே பாருங்க, மனிதரை ஆண்டவர் என்ன செய்தார், மண்ணினால் உருவாக்கி அவர்கள் ஜீவ சுவாசத்தை அவர்களுக்கு ஊதி அவர்களை மனிதனாக படைத்தார். ஆனால் சொல்வது போல விலா எலும்பிலிருந்து நம்ம நடு பகுதியிலேருந்து நம்ம எடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தலையாகவும் இருக்கக்கூடாது, காலாகவும் இருக்கக்கூடாது. அப்படி தானே? கர்த்தர் நம்மை நடுவில் வச்சிருக்கிறாரு. நடுவில் வச்சு பாருங்கள், அவர் நடுவில் தான் எடுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன அவர்களுக்கு அடிமைகளும் அல்ல, நாம் அதிகாரிகளும் அல்ல. அவர்களுக்கு அதிகாரி, ஆண்களுக்கு நம்ம அதிகாரியும் இல்லை, நம்ம அடியில் கால்களில் கீழே போட்டு மிதிக்கிறவர்களும் அல்ல. ஆண்டவர் நம்ம சரிசமமாக நம்ம வைத்திருக்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கொஞ்சம் இந்த நாளில் ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லாருக்கும் கை கொடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள். ஜென்ஸ் எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். விமென்ஸ் டே. எல்லாரும் இதனால சந்தோஷமாக இருக்கிறோம். இது எத்தனையோ வருஷம் வந்திருக்குது தான், எல்லா வருஷம் வந்திருக்குது. ஆனால் இந்த வருஷம் தான் நம்ம கொஞ்சம் விசேஷமாக அதை செய்கிறோம். அந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ பெண்களை பற்றி சில விசேஷமான காரியங்கள் எதுனா, நாம் எலும்புகளை உருவாக்கப்பட்டவங்க. அதனால் நாம் ரொம்ப 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 உறுதியானவங்க. ஒரு சிலர் பாருங்கள், ஒரு சில பெண்கள் எதையாவது கேட்ட உடனே அப்படியே துவண்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. சில பார்த்துருக்கீங்களா? சில ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததான பலன். ஒரு சிலர் தளர்ந்து போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்டா நம்ம எலும்பில் உருவாக்கப்பட்டதான அவர்கள் நாம். அதனால் அது உடையாது. மண்ணாவது உடைஞ்சி போகும், ஆனால் எலும்பு ஒரு நாளும் உடையாது, ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். எந்த காரியம் எடுத்து பாருங்கள், பெண்கள் இல்லாமல் எந்த காரியமே வீட்டில் நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆகவே பெண்கள் ஒதுக்கி விட்டு ஆண்களால் எதையுமே செய்ய முடியாது, ஆண்களை ஒதுக்கி விட்டு பெண்களாலும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் பெண்கள் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாம் அறிந்தவர்களுக்கு தெரியும். பெண்கள் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தை நடத்துவது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு தாய் இல்லாவிட்டால் குழந்தைகளை வளர்ப்பது, மற்ற எல்லா காரியங்களையும் குடும்பத்தை நடத்துவது மிக 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 கடினமான காரியம். ஆனால் பெண்கள் தனியாக இருந்தாலும் கூட எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க அவங்களால முடியும். அவங்க வேலைக்கும் போக முடியும், பிள்ளைகளையும் வளர்க்க முடியும், குடும்பத்தையும் நடத்த முடியும், எல்லாவற்றையும் செய்து சாதிக்க முடியும் பெண்களால். ஆனால் ஆண்களுக்கு ஒரு வேலை சம்பளம் வாங்கிட்டு கொடுக்கலாம், சில திறமைகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் செய்வதற்கு பெண்களால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பெண்களை பற்றி விசேஷம் நான் கூட சொல்லணும்னு தான் நினச்சேன். தேவ தூதர்கள் வந்து ஆண்டவர் அதை உருவாக்கும் போது, பெண்ணை உருவாக்கும் போது அவர் ரொம்ப அழகாக உருவாக்கி இருந்தார் ஆண்டவர். அப்போ பாருங்க, தேவத்தூர்லாம் வந்து நின்று ஆச்சரியப்பட்டாங்களாம். என்ன ஆண்டவர், இவ்வளோ ஒரு அழகா இந்த பெண்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க, பெண்ணை உருவாக்கியிருக்கீங்க, எப்படி ஆண்டவரை நீங்கள் செய்தீங்க? சரி, அவர் சொன்னாரா, ஆமாம், இந்த பெண் ரொம்ப ரொம்ப விசேஷமானவ, அவள் உடையக்கூடாது என்று சொல்லி தான் அவளுக்கு ஸ்ட்ராங்கான காரியத்தை நான் செய்வதற்காக தான் இந்த எலும்பில் நான் என்ன செஞ்சுருக்கேன், உருவாக்கியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அநேக காரியங்கள் அவள் தாங்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு அந்த மனப்பக்குவத்தை நான் தந்திருக்கிறேன். அதற்காக தான் என்ன செய்கிறேன், எலும்பில் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த தேவதூதன் தொட்டு பார்த்தாராம். அவன் தொட்டு பார்த்த உடனே, ஆண்டவரே நாங்கள் தொட்டு பார்க்கட்டுமா? தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா ரொம்ப மென்மை, ரொம்ப ரொம்ப மென்மை, ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அப்போ ஆண்டவருக்கு பார்த்து கேட்டாங்களே, ஏன்டவர் இவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமாம், பெண்ணானவள் வந்து ரொம்ப மென்மையானவள். அவள் சில காரியங்களில் மிகவும் சோர்ந்து போகிறவள். ஆனாலும் அவள் ஸ்ட்ராங்கானவள் தான். ஆனால் நான் மென்மையாக வச்சிருக்கிறேன், எல்லாவற்றிலும் அவள் சோர்ந்து போகாது இருக்குன்னு சொல்லி மென்மையான காரியங்களை அவளுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் தேவதூதர்கள் எல்லாம். அப்போ பாருங்க, திருப்பி அவன் செஞ்சாங்களாம், கன்னத்தை தொட்டு பார்க்கட்டுமா ஆண்டவரேன்னு கேட்டாங்களாம். சரி, தொட்டுப்பார். தொட்டு பார்த்தோன்னே அந்த இடமெல்லாம் அப்படியே வெட்டாக இருந்ததா, ஈரமாக இருந்துச்சா. ஏன் ஆண்டவரே, இந்த எலும்பில் போய் தண்ணி வருதா, ஈரமா, எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா, அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், எதுக்கு எடுத்தாலும் அவள் என்ன செய்வா, துக்கமானாலும் சரி, கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி, அவள் என்ன செய்வா, ஆனந்த கண்ணீர் விட்டு அவள் என்ன செய்வா, அழுவா. துக்கமான சூழ்நிலையும் அவள் அழுவாள். அல்லாவிட்டால் என்னிடத்துல எதை வேண்டிக் கொண்டாலும் கண்ணீரோடு தான் அவள் கேட்பாள். ஆகவே தான் என்ன செய்கிறேன், இந்த கண்ணீரை அவளுக்குள்ளே வைத்து, அதனால தான் இந்த இப்படி உருவாக்கிக்கிறேன்னு சொல்லும்போது தேவதூதர்கள் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்களாம். அப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பாருங்க, அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு அவளை நம்ம ஏற்படுத்தி இருந்தாலும், ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இந்த உலகத்திலேயே நான் சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே ஒரு வலி இருக்குது. அந்த வலி யார், என்ன வலி தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க, பிரசவ வலி. அந்த பிரசவ வலியை யாராலுமே தாங்க முடியாது. நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்பேற்பட்ட வலியை தாங்கக்கூடிய பலனுள்ள சகோதரிகள் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அப்படிதானே? அப்பேற்பட்ட பலனுள்ள சகோதரிகள். அது உயிர் போய் உயிர் வரும். ஏன்ட்டா மரண தருவாய் அது. ஒரு பாருங்க, சொல்லுவாங்க, வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, சாவு தலைமையில் வச்சுட்டு இருக்குது இந்த பொண்ணு, அப்படிதான் சொல்லுவாங்க. 10 மாதம் ஆனவுடனே சொல்லுவாங்க, இது எப்போ குழந்தை பிறக்க போகுது, சாவை தலைமையில் வச்சுட்டு இருந்த பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஏன்டா அது ஒரு ஒரு சொல்லு இருக்கிறது. அப்பற்பட்டதான வலிமையான பலன் உள்ளதான ஒரு சகோதரிகள் நாம். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஏவாளுடைய சாபம், அவள் மூலமாக ஏற்பட்ட சாபம் என்னது, உடைந்து போகிறது. அப்பேற்பட்டதான வலிமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக தான் வச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த பெண்களை குறித்து நான் பேசுவதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆகவே பெண்களாகிய நாம் என்னெல்லாம் காரியத்தை நாம் செய்ய முடியும், இது எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், எங்கே வந்தாலும் எங்கே போனாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். அப்படி தானே? பெண்கள் கூட்டம் தான். பரலோகத்திலையும் நாம் தான் அதிகமாக இருப்போம். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாகவே நாம் தான் அதிகமாக இருப்போம். எங்கே போனாலும் பெண்களுக்கு தான் முதல் உரிமை. ஆகவே அதனால பெண்களுக்காக நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்கள் அதிகமாக எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் எங்களோடு கூட சப்போர்ட்டாக இருந்தீங்களா நீங்கள் எல்லாவற்றையும் செய்யவும் முடியும். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் நம்ம பெற்றதான தாய், நம்ம பெற்றதான அவங்கள என்ன, ஒரு பெண், நம்ம பெற்றதான தாய், அவங்க நமக்கு ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி 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 எவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் சிலர் என்ன செய்யும், அவளை அலட்சியமாக நினைக்கிறோம். வயதான காலத்தில் உன் தாய் வயதானும் போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு சொல்லி கர்த்தர் இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தாய் அசட்டை பண்ணக்கூடாது. அந்த தாய் இல்லைன்னா நம்ம என்ன எதிராயிருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க எல்லாவற்றிலும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தாய் வயது செல்றோட ஆகும்போது நீங்கள் அவர்களை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. தாய் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் அந்த குடும்பத்தில் இருக்கிறத நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவங்க இல்லைன்னா நம்மளால் எதையுமே
செய்திருக்க முடியாது. ஆக அவளுக்கு செய்ய வேண்டிய பராமரிப்புகளை, அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக செய்யணும். ஆக அவளை மதிக்க வேண்டும், அவளை அதிகமாக நேசிக்க வேண்டும். அவளை என்ன செய்யக்கூடாது? கைவிட கூடாது. வயதான போது கூட அவங்களை என்ன செய்யணும்? பத்திரமாக நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்டா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் முக்கியமானவங்க தாய், அவர்கள் ஒரு பெண். ஆகவே அந்த பெண்ணை நம்ம என்ன செய்யணும்? அலட்சியம் பண்ணாதபடிக்கு அவர்களை பராமரிப்பது நமக்கு மிகுந்த மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த நாளிலே பெண்கள் என்று சொன்னால் பாருங்கள், சிறு பிள்ளைகளிலிருந்து வயதான வரைக்கும் பெண்கள் தான், பெண்கள் தான். ஆகவே பாருங்கள், ஒரு சிறு பெண்ணை பற்றி நான் கொஞ்ச நேரம் பேச போகிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், அந்த பெண் யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சின்ன பெண். நம்ம அதுக்கு முன்பா நாகமான் வீட்டில் வேலை செய்ததான ஒரு சிறு பெண். அந்த சிறு பெண் பாருங்க, அவள் இஸ்ரவேல் தேசத்தில் அவள் இருந்தவள், அவள் இஸ்ரவேல் தேசத்திலே வளர்ந்தவள். அவள் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அவளுக்கு நன்றாக தெரியும். வைராக்கியம் உள்ளதான ஒரு பெண் அவள், சின்ன பெண். பாருங்க, அவளால் சாதிக்க முடிந்தது என்ன என்று சொல்லி சில வார்த்தைகளை நான் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். ஆகவே இந்த சின்ன பெண்ணால் கூட எல்லாத்தையும் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்டா பெண் என்றால் பெண் தான். ஏன்னு சொன்னால் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அது பெண்கள் தான். பெண் என்பதை இந்த சிறு பெண் நிரூபிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்க, அவள் ஒரு அடிமையாய் வாங்கப்பட்டதான ஒரு பெண். சீரிய தேசத்தில் என்ன செய்ய, சீரியர்லாம் போயிட்டு இஸ்ரவேல் தேசத்தை அடிமையாக்கி அந்த இடத்துல யுத்தம் செய்து ஜெயித்து என்ன செய்கிறாங்க? எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த பெண்ணும் என்ன செய்கிறா? சிறைப்பிடித்து கொண்டு வரப்படுகிறாள். அது படிக்கலாம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-5 படிக்கலாம். ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவள் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், போதும். இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த சிறு பெண் அவள் என்ன செய்கிறாள்? அந்த நாச்சியார் இடத்துல வேலை செய்யும்போது அவளை அடிமை பெண்ணாக கொண்டு வந்தாங்க. அடிமை பெண்ணு சொன்னால் எவ்வளோ பயம் இருக்கும். ஒரு வீட்டில் வேலை செய்யும்போது அடிமைக்கு பெண்கள்லாம் சாதாரணமாக எல்லாம் ஃப்ரீயாக எடுத்துருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அவள் ரொம்ப 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 பயந்து தானே அந்த வீட்டில் வாழ்ந்திருக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாக செய்திருக்க முடியாது. என்றால் அவள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள். பாருங்க, அந்த தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்ததுனாலே அவள் ஆண்டவரை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். எல்லாவற்றையும் சுற்றி அவளுக்கு வைராக்கியமாக உள்ள ஒரு சிறு பெண்ணாக காணப்பட்டாள். ஆனால் இந்த வீட்டில் பார்க்கும்போது இங்கே எல்லாமே விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள் தான் நடக்கும். ஏன்னு சொன்னால் இது சீரிய தேசம், அது இஸ்ரவேல் தேசம், அது ஆண்டவரை அறிந்ததான தேசம். இந்த இடத்துல ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, இந்த நாகமான் என்ன செய்கிறான்? ஒரு குஷ்டம் பிடித்தவனாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? படைத்தலைவனாக இருந்தான். பெரிய சேனை அதிபதியாக அவன் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள இருந்தது என்னது? குஷ்டரோகம் இருந்தது. பாருங்க, அந்த குஷ்டரோகம் யாருக்குமே வெளியே தெரியாதான். ஏன்னு சொன்னால் அவன் செய்கிற வேலை மகா பெரிய வேலை. குஷ்டரோகம் என்று தெரிஞ்சா அவனை தனியாக ஒதுக்கி விட்டுருவாங்க. அந்த வேலையை அவனுக்கு கிடைக்காது. சீரிய படைத்தலைவன் அவன். பாருங்க, ஆனால் அந்த குஷ்டரோகம் அவனுக்கு யாருக்குமே தெரியாதான். அவனுக்கும் அவன் நாச்சியாருக்கும் தான் தெரியுமா. ஏன்னு சொன்னால் அவங்க வெளியில் சொன்னால் இந்த காரியங்களை வெளியே சொன்னால் நமக்கு எல்லாமே போய்விடும் என்று சொல்லி வெளியே சொல்லாமல் அவள் இருதயத்தில் வைத்து தினம் நித்தம் என்ன செய்வாங்களா? அவங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் எல்லா வேலையும் செய்துட்டு வரும்போது, ஆனால் தினந்தோறும் அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருப்பதை இந்த சிறு பொண்ணு என்ன செஞ்சா? கண்டுபிடிச்சிட்டா. என்ன துக்கம்னு தெரியவே இல்லையே, நம்ம எப்படி இந்த நாச்சியாரை நம்ம கேட்கறது, எப்படி நம்ம அந்த அவர்களை நம்ம கேட்பதுன்னு சொல்லி மிகவும் பயந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்வா?
அதற்காக அவள் என்ன செய்வா, பார்த்து கொண்டே இருப்பா, அதுக்கு சமயம் பார்த்து கொண்டே இருப்பா. என்னன்னு கேட்கறதுக்கு அவளுக்கு தைரியமே வரல. ஏன்ட்டா ஒரு அடிமை பெண். பாருங்க, ஒரு நாள் என்ன செய்தாலும் எல்லா துணியும் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு போனாலாம். ஒரு நாள் கொண்டு போகும் பார்த்தா அந்த படைத்தலைனுடைய அந்த ஆடைகளில் சிறு சிறு ரத்தம் அங்கங்கே இருக்குதான். அப்போ இருக்கும்போது அப்போ அதை கொண்டு வந்து அந்த நாச்சியார் இடத்துல சொல்கிறாளாம், அம்மா இதனால ஐயாவுடைய வஸ்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, என்னன்னு எனக்கு புரியல, என்ன அவருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டாலாம். அப்போ தான் அந்த நாச்சியார் சொன்னாங்களாம், நம்முடைய படைத்தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கிறது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதை யார்கிட்ட சொன்னாலும் என்னது, எங்களுக்கு வெட்கக்கேடு, அடுத்தபடி எல்லா பதவியும் எங்களை விட்டு அற்று போய்விடும். அதனால தான் யாருக்குமே சொல்ல. அவர் வெளியே புறப்பட்டு போகும்போது நல்லா ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன செய்வாராம், அது ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் கடந்து போவாராம். அப்போ பாருங்க, இந்த நாச்சியார் என்ன செஞ்சிடா, உடனடியாக சொல்கிறாளாம், உடனடியாக ஒத்துக்கொள்கிறாள் அந்த பெண். அவளுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு இது, எப்படியாவது நம்முடைய கணவர் சரியாகி விடுவாரா, குணமாகி விடுவாரா என்று சொல்லி அவளுக்கும் ஒரு ஏக்கம். அப்போ பாருங்க, இந்த சிறு பெண்ணிடத்தில் சொல்லுகிறாள். சிறு பெண்ணிடத்தில் சொல்லணும்னு அவசியமும் இல்லை, அவர் ஒரு அடிமை பெண். ஆனாலும் பாருங்க, அந்த மகளை ஒரு பொருட்டா எண்ணி அந்த நாச்சியார் என்ன செய்கிறாளாம், இது போல காரியங்களை சொல்லும்போது அந்த சிறு பெண் என்ன செஞ்சாலும் அவள் பெரிய பாருங்க, அவள் ஒன்றுமில்லாதவள், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு போடுறதுக்கு துணி படுக்க இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாருங்க, அவள் எவ்வளோ தைரியமாக அந்த காரியத்தை செய்திருக்கிறாள். அப்போ தான் சொன்னாலாம், சொல்லும்போது சொன்னாலாம், அம்மா நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி இடத்துல என்ன செய்யுங்க, அவரை அனுப்புங்கள், பாருங்க கண்டிப்பாக அவர் சுகம் பெற்றுதான் கடந்து வருவாருன்னு சொல்லி சொல்லுவேன். உண்மையாகவா, எவ்வளோ வைத்தியங்களை நாங்கள் செய்திருக்கிறோமே, ஆனால் இந்த வைத்தியம் ஒன்று கூட அவளுக்கு பலிக்கவில்லையே, இது வரைக்கும் அந்த வியாதி அவருக்கு சுகமாகவே இல்லையே என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நிச்சயமாக அவரிடத்தில் அனுப்புங்கள், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது அந்த நாச்சியாருக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துச்சான். அப்போ போயிட்டு அதை என்ன செய்த எஜமானத்தில் சொல்லும்போது, அவர் என்ன சொல்லிவிடுவாரோ, ஏழு தள்ளி விடுவாரோ, இந்த பெண்ணை விரட்டி விடுவாரோ அப்படின்னு சொல்லியெல்லாம் அவளுக்கு பயம் இருந்தது. ஆனால் அவள் என்ன செய்ய, தைரியமாக போய் என்ன செய்யறா, சொல்லுகிறாள், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களாம், நீங்கள் அங்கே போனீங்களா சுகமாகுமா அப்படின்னு சொல்லி அவள் மெல்லமாக எடுத்து அந்த காரியத்தை சொல்லும்போது அந்த நாகம்மா என்ன செய்கிறாரா, அதை உண்மையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி போவாரானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். பாருங்க, இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தந்தாதான் அந்த சீரியா ராஜா அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாதான் இஸ்ரவேல் ராஜா இடத்துல அவர் போக முடியும். அப்போ இஸ்ரவேல் ராஜா அப்பதான் தோத்து போயிட்டு கஷ்டத்துல இருக்கிறாங்க, யுத்தத்தை தோத்து போயிட்டுன்னு சொல்லி கஷ்டத்துல இருக்கும்போது இந்த காரியத்தை சொல்லும்போது, அப்போ அந்த நாகமான் என்ன செய்கிறாரு, அந்த ராஜாவிடத்தில் எனக்கு எப்படியாவது நிருபத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் அதில் அந்த ராஜாவுக்கு நிருபத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ராஜா இடத்துல கடந்து போகும்படியாக சொல்லுகிறான். அப்போ பாருங்க, அங்கே போன உடனே இஸ்ரவேல் ராஜா என்ன செய்கிறாராம், தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்கிறாராம். ஏன், இப்போதானே அந்த சீரிய தேசத்தார் நம்மை தோற்கடித்து விட்டு எல்லா பொருள்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள், ஜனங்களை அடிமையாக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் மறுபடியும் எதற்கு வருகிறார்கள், எதற்கு யுத்தத்துக்கு மறுபடியும் வருக, ஏன் என்னை சோதிக்கிறான்னு சொல்லி தன் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டானாம் இஸ்ரவேலின் ராஜா. பாருங்க, இந்த சிறு பெண் எங்க வளர்ந்தவள், சமாரியாவில் இருக்கிற எருசலேமில் வளர்ந்தவள். அவள் பாருங்க, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, கண்டிப்பா நம்முடைய ஊர்ல இருக்கிறதான தீர்க்கதரிசி அவர் என்ன செய்வார், கண்டிப்பா இந்த வியாதி சுகப்படுத்துவார்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ராஜாவை, இஸ்ரவேலை ஆளுகிற அந்த ராஜாவுக்கு என்னதுல விசுவாசமே இல்லை. யுத்தத்துக்கு திரும்பி நம்ம மேல வராங்கன்னு சொல்லி தான் அவன் நினைக்கிறான். ஆனால் இந்த காரியத்தை சொன்ன பிறகு கூட நான் சுகப்படுத்துறதுக்கு நான் தெய்வமா, நான் தேவனான்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் அதை அலறுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவள் பாருங்க சொல்லி அந்த இடத்துல போன உடனே அப்பதான் சொல்றாரு, எலிசாவுக்கு அது தெரிஞ்சு விட்டது. ஏன் இந்த ராஜா இதுக்காக துக்கப்படுகிறார், அவரை அந்த மகனை என்னிடத்துல அனுப்ப சொல்லி எலிசா சொன்ன உடனே அங்க போகிறாங்க. அங்க போன உடனே இந்த நாகம்மா என்ன செய்யறான், அந்த அவருக்கு கொண்டு வந்ததான எல்லா காணிக்கைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எனக்கு இதை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜா அந்த எலிசா சொல்லுகிறார், சுகமாக்குறது நான் அல்ல, நீ என்ன செய்யுங்க, யோர்தானில போய் 7 முறை முழுகி நீங்க எழுந்தும்போது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உன் மாமிசம் மாறும் என்று சொல்லி அந்த குஷ்ரோகத்தை நீங்கும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவருக்கு என்ன செய்றாங்க,
யோர்தான் கடந்து போகிறதுக்கு மனமில்லாமல் அந்த நாகமான் என்ன செய்கிறான், திரும்பி போய்விடலாம், நம்முடைய தேசத்துல இல்லாத ஆறுகளா அதுல போயிட்டு நாம் என்ன செய்வோம், அங்க போய் மூழ்கி எழுந்து போன்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது அதுல ஒரு படைத்தலைவன் என்ன சொல்லுகிறான், ஒரு வீரர் என்ன சொல்றான், ஐயா பெரிய பெரிய காரியங்களை சொல்லியிருந்தா நீங்க செய்திருக்க மாட்டீங்களா, சிறு காரியம் தானே செய்ய சொல்றாங்க, மூழ்கி எழுந்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஒருவேளை அவர் சொல்றதபடி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் போய் யோர்தானிலே 7 முறை, ஃபர்ஸ்ட் டைம் முழுனோடனே சரியா இருக்காது, செகண்ட் டைம் முழுனோடனே நல்லா இருக்காது, திருப்பி 3 4 5 6 வரைக்கும் என்ன செய்யல, அந்த குஷ்டம் அவனை விட்டு போகவில்லை. ஆனால் கீழ்ப்படிந்து 7வது முறை அவன் கீழ்ப்படிந்து எழுந்ததுனால அந்த மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிச்சு, குஷ்டரோகெல்லாம் நீங்க போயிட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய காரியத்தை இந்த சிறு பெண் என்ன செஞ்சது நமக்கு சொன்னாலே என்று சொல்லி பாருங்க, அவ்வளோ ஒரு பெண் எவ்வளோ தைரியமா அந்த காரியத்தை செய்தால் பாருங்க. என்னன்னு சொன்னால் சீரிய தேசம் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு எதிரானவர்கள், ஆனால் பாருங்க அவள் தைரியமாக அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அவள் கடந்து போகும்போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை அந்த சரீரத்தில் வச்சிருந்தார், பெரிய அற்புதத்தை அந்த தேசத்துல வச்சிருந்தார். ஆண்டவரை குறித்த வைராக்கியம் அந்த சிறு பிள்ளைக்கு இருந்ததுனால கண்டிப்பா அந்த வியாதி அவரிடத்துல போனால் சுகமாகும் என்ற வைராக்கியம் அவரிடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட அந்த உறுதியான அந்த உறுதியான விசுவாசம் அவளுக்குள்ளே காணப்பட்டது. அதுபடி போன உடனே அந்த வியாதியோட சுகமடைந்து அவள் சந்தோஷமாக திரும்பி வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு படைத்தலைவனாகிய நாகமான், அவன் விக்கிரகாராதனைக்காரன், அவன் பாருங்க தேசத்திலே ஒரு பெரிய வேலை செய்கிறவன், அவன் புறஜாதியான். ஆனாலும் பாருங்க இவள் சொன்னது நிமித்தம், இந்த சிறு பெண் சொன்னது நிமித்தம் என்ன செஞ்சான், அவன் போனதுனால பாருங்க அவன் முழு ஆண்டவருக்குள்ள முழு மனிதனாக அவன் மாறினது என்ன பார்க்கிறோம். பாருங்க அந்த இடத்துல வரும்போது அவளுக்கு அந்த ராஜா இடத்துல போய் கேட்கிறான், எல்சா இடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் இந்த மாதிரி ராஜாவுடைய ரதத்தை தூக்கி கொண்டு போகிறவன், நான் எப்பொழுது தோளில் அதை தூக்கி கொண்டு போகும்போது விக்கிரக கோயில்கள் வரும்போது என்ன செய்வேன், அதை இறக்கி வைத்து விட்டு நானும் அது ராஜா பணியும் பொழுது நானும் பணிய வேண்டும், அதனால எனக்கு நான் எப்படி செய்ய முடியாத அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அப்படிப்பட்டதான விக்கிரக ஆராதனைக்காரனவன். ஆனால் அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை ஊட்டினவள் யாரு, இந்த சிறு பெண். அந்த சிறு பெண் மூலமாக பாருங்க ஆண்டவர் அந்த நாகமானுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததுனால தேசமெங்கும் அந்த கீர்த்தி பரவினது. பாருங்க கண்டிப்பா அந்த குடும்பத்தாரும் அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே நிலை இருந்திருப்பார்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த சிறு பெண் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனால சிறு பெண் என்று சொல்ல முடியாது, சின்ன பெண் அவளை ஒதுக்கி விட முடியாது. அவளுக்குள்ள கர்த்தருடைய விசுவாசம், அவளுக்குள்ள கர்த்தருடைய வைராக்கியம் இருந்ததுனால கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தார். ஆகவே ஒருவேளை நம்முடைய சிறு பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு இதுக்குள்ள என்னத்தை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சிறு பிள்ளைகளுக்குள்ளவே என்ன செய்யணும், எல்லா காரியங்களும் அவங்களுக்கு ஊட்டி 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 வளர்க்கணும். எப்படி சாப்பாடு ஊட்டி வளர்க்குறோமோ, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு எல்லா சத்தான ஆகாரத்தை நாம் கொடுக்குறோமோ, அப்படிப்பட்டதான காரியங்கள் அதுபோல ஒரு காரியத்தை என்ன செய்யணும், ஆண்டோடைய வசனத்தை நான் ஊட்டி ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு வைராக்கியம் நிச்சயமாக வரும். அவள் இப்பொழுது இல்லைனாலும் வயது செல்ல அந்த வைராக்கியம் அவளுக்குள்ளே நிச்சயமாய் காணப்படும். ஆகவே இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், ஒரு பராமரிப்பு இல்லாமல் வளர்க்கக்கூடாது. ஆகாரம் கொடுத்து வளர்க்கறது போல நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், கர்த்தருடைய சிட்சையை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் பெரியவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான அந்த நாகமானுக்கு செய்ததான அந்த அற்புதத்தை போல அநேக அற்புதங்களை அவளால் கூட செய்ய முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நாகமானின் வீட்டில் வேலை செய்ததான சிறுபெண்ணை போல நம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக அப்படியே நம்ம நடத்துவார்னு சொல்லி நான் உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததான காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததான பெண், ஏற்கனவே சுமித்ரா அதை சொல்லிவிட்டார்கள். அடுத்தபடி பார்க்குறோம், அந்த சிறு பெண் என்ன செய்தாலாம், நாகமான் அவள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டான். சிறு பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் ராஜாவுக்கு இல்லை. நாகமான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தது. சிறு பெண் நிமித்தம் நாகமானுக்கு அற்புதமும் நடந்தது. ஆண்டவர் என்ன செஞ்சாவன் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடி இன்னொரு சின்ன பெண், யார ஞாபகம் இருக்குதா, வேற சின்ன பெண், மோசேயுடைய அக்கா மிரியாம். அவள் பாருங்க மோசேயை எல்லா இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன செய்யணும், செத்து போகணும். 2 வயசுக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாரும் நதியில போடணும்னு சொல்லும்போது இந்த மோசே என்ன செஞ்சாங்க, அவனையும் 3 மாதம் அவன் அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் என்ன செய்தாங்க, அவனை
அப்படியே ஒளித்து வைத்து காப்பாற்றினார்கள். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அதை ஒழிக்க முடியுமா? ஒழிக்கவே முடியல. அவன் அழுது சத்தம் போடுவான். ஆனால் என்ன செய்தாங்க அவங்க? அந்த குழந்தையை ஒரு துணியில் சுற்றி ஒரு பெட்டியில், நாணன் பெட்டியில் வைத்து அது கீழ் பூசி அதில் தண்ணி ஏறாதபடிக்கு எல்லா காரியத்தையும் செய்து என்ன செய்ய நதியில் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ தான் இந்த மீரியாம் என்ன செய்கிறாள் தெரியுமா? அவளும் ஒரு சிறு பெண். அவளால் செய்ய முடியாத காரியம் எதனா இருந்துச்சா? பாருங்க, அவர் ராஜாவின் அரண்மனை வரைக்கும் அவளை எடுத்து போகும்படியாக செய்தார்கள். பாருங்க, அந்த நாணல் பெட்டியில் தண்ணி ஏறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் கீழ் பூசி அந்த குழந்தையை அழகாய் பராமரித்து நதியில் விட்ட உடனே ராஜகுமாரத்தை என்ன, பார்வோனின் ராஜகுமாரத்தை என்ன செய்கிறா? குளிக்க வரும்போது பார்க்குறா, ஏதோ ஒரு குழந்தை மிதந்து வருகிறது, அழுது கொண்டு வருகிறது, என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளை இருந்தது. உடனடியாக அவளுக்கு, ஐயோ இந்த குழந்தை இஸ்ரவேலின் பிள்ளையா இருக்கிறது, இதை என்ன செய்வேன், எனக்காக என்ன செய்வேன், நான் வளர்ப்பேன்னு சொல்லி அவள் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மீரியாம் ஒரு பக்கமாக நின்று கொண்டு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்கும்போது பாருங்க, அந்த மீரியாம் என்ன சொல்லுகிறாள், உடனடியாக அந்த பார்வோன் அந்த குழந்தைய பார்வோனுடைய குமார்த்தி குழந்தைய தூக்கின உடனே ஓடி போய் என்ன செய்கிறாள், இந்த குழந்தைக்காக பால் கொடுப்பதற்கு நான் என்ன செய்கிறேன், ஒருத்தரை கூட்டிகிட்டு வரட்டமா அப்படி சொல்லி கேட்குறா. பாருங்க, எப்படி இது அவளை கேட்க முடிந்தது? ஒரு பாருங்க, ராஜா அரண்மனையில் எல்லா குழந்தையும் சாகடித்து கொண்டிருக்காரு. ஆனால் இவளுக்கு ஒரு தைரியம் வந்தது. அந்த தைரியம் எப்படி வந்தது தெரியுமா? ஆண்டவர் இந்த குழந்தையை கடைசியிலே ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப் போகிறார். நிச்சயமாக இந்த மோசேயை என்ன செய்ய போறார் ஆண்டவர்? பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறார். பல லட்ச ஜனங்களுக்கு தலைவனாய் மாற்றப் போகிறார் என்றதான விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்ததுனால அவள் என்ன செய்கிறாள், இந்த குழந்தையை காப்பாற்றும்படியாக எத்தனை பண்ணுகிறார்கள் பாருங்க. அப்போ அந்த பார்வோனுடைய குமாரத்தி போய் கூட்டிட்டு வா, எனக்காக இந்த குழந்தையை வளர்க்கணும், அதற்காக நான் சம்பளம் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறாள். பாப்பா உடனடியாக அவருடைய தாயை, அது பெற்ற தாயை என்ன செய்கிறாங்க, கூட்டு வந்து அந்த குழந்தையை வளர்க்குறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு அவன் என்ன செய்யல, தன்னை விட்டு கொடுக்கவில்லை. அரண்மனையில இருந்து குமாரன், அந்த பார்வோனின் குமாரன் என்று சொல்லி, நான் அந்த குமாரத்தின் மகன் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோட நான் இருப்பேன்னு சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். எப்படி படிங்க. விசுவாசத்தினால மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று சொல்லி எண்ணினான். பாருங்க, அந்த சிறு குழந்தையை அதை வளர்ப்பதற்கு, அதை எடுத்து பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவள் யாரு? ஒரு சிறு பெண். சிறு பெண் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது. இந்த பிள்ளைகள் மூலமாக தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது. விசுவாசத்தினாலே அவன் பெரியவன் ஆன போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே எனக்கு மேன்மையான காரியம் என்று சொல்லி அவன் கடந்து போனதை பார்க்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய 6 லட்சம் புருஷர்கள், அது கூட எத்தனையோ பெண்கள், குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றுக்கும் அவர் தலைவனாக இருந்து எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தவனாக அவன் காணப்படுகிறான். அப்படிப்பட்டதானே பாருங்க, சிறு பிள்ளை தானே, இவள் சொன்னது நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பார்வோனின் குமாரத்தை என்ன செய்யல, சொல்லவே இல்லை, அவளை அள்ள தட்டவே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கூட அப்படி நாம் வளர்க்க வேண்டும். நம்ம சிறு பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை வைராக்கியமாக நம்ம அவர்களுக்கு ஊட்டும் பொழுது கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடி பார்க்குறோம், பேதுரு சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான், பேதுரு சிறைச்சாலையில் அதிகமாக அவன் வேண்டுதல் செய்கிறதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் நிருபம், அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11 16 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னம் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருந்த ரோதை என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவர் வாலிப பெண்ணாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவள் பாருங்க,
எல்லாரும் பேதுரு சிறைச்சாலையில் எடுத்துக்கொண்டு போய் அவளை அடைத்து விட்டார்கள். அப்போ பேதுரு என்ன செஞ்சான், நான் வெளியே வரணும்னு சொல்லி அவளும் அதிகமாக ஜெபித்திருப்பார். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு ஊழியக்காரர் எப்படியாவது வெளியே வர வேண்டும், சிறைச்சாலையில் அகப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி அதிகமாக வேதனையோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கார்கள். அவர் என்ன செய்கிறாங்க, பேதுரு அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட 12:12 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நிருபம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, அநேகர் கூடி என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்க ஜெபத்தை கேட்டுறாரு. ஆனா இந்த ரோதை என்கிறதான ஒரு பெண் என்ன செய்தா, கதவண்டையில ஓடி வருகிறாள். யாரோ சத்தம் கேட்குது, இது பேதுருடைய சத்தமாக இருக்கலாம், பேதுருடைய சத்தம் தான் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறா, உறுதியாய் நம்புகிறாள். பாருங்க, அவளுக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். உறுதியான விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனால தான் பேதுரு தான் அது என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது, ஆனால் அவங்க சொல்லுகிறாள். ஆனால் என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணவங்க எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணிடுறாங்க, அவங்க ஜெபம் பண்றதுடைய காரணம் என்ன, பேதுருவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான், சிறையிலேருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்லுது. ஆனால் அவங்க ஜெபிக்கிற அவங்களுக்கே என்ன செய்யல, நம்பிக்கை வரவில்லை. பாருங்க, அவங்க அவிசுவாசமான காரியங்களை மனதில் வைத்து பேதுரு போய் எப்படியாவது வெளியே வர முடியுமா. ஆனால் ஜெபம் பண்ணுறது எதற்காக, பேதுரு வெளியே கொண்டு வரணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மளோட அநேக ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இந்த காரியம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் சோர்ந்து போகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு அம்மா சொல்லுவாங்களாம், அவங்க வீட்டு எதிர்க்க ஒரு பெரிய மலை இருக்குமா, அந்த மலை பெயர்ந்து போகணும்னு சொல்லி அவங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, இந்த சூரிய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்குது, இந்த மலை மட்டும் இல்லைன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஏதாவது சூரிய வெளிச்சமே வருமே, வெளிச்சம் இல்லாமல் ஒரு வீடு எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அவளை அதிகமாக வேதனைப்பட்டு தினந்தோறும் கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போன்னு சொன்னால் போகும். ஆனால் நமக்கு என்ன செய்யல, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. கடுகளவு விசுவாசம், கடுகுன்னா ஒரு உருண்டை பரிபூர்ணமான விசுவாசம். கடுகுனா சின்னதுன்னு சொல்கிறத விட அது முழுமையான ஒரு வளர்ச்சியை பெற்றுறதான ஒரு விதை. பாருங்க, கடுகளவு விசுவாசம்தான், மலையை பார்த்து போன்னு சொல்லியா போகுமே, ஆனால் இது வரைக்கும் போகவே இல்லை ஆண்டவரே, நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், தினந்தோறும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவள் சலித்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, சலித்து கொண்டாலாம். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாலும், ஆண்டவரே இந்த மலை இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி அவள் என்ன செஞ்சாலும் ரொம்ப விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த மலை என்ன செய்யுது, அப்படியே தான் நிற்கிதான். அப்போ சொல்லணும், அப்போவே எனக்கு தெரியும் இந்த மலை என்ன செய்யுதுல போவதில்லைன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணாங்க, அதுபோல் அவிசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவனால் அதனால் எந்த பலனையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல தான் இந்த ரோதை உள்ள இருந்ததானே அந்த கூட்டத்தில் இருந்ததானே அந்த ஜனங்கள்லாம் செஞ்சாங்க, நீ என்ன பெதற்ற, ஒரு சிறைச்சாலையிலேருந்து ஒருத்தர் வழி வர முடியுமா, ஆண்டவர் என்ன செஞ்சுக்க, தேவ தூதனே அவர்களை கொண்டு வந்து வெளியே விட்டுருக்காரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பெதற்ற, உனக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாய் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் என்ன செஞ்சா, ஒற்று கேட்க வந்தாள். அப்பொழுது அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் என்ன செஞ்சாலாம், ஓ நம்ம ஜெபத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி என்ன செய்யறாவ, சந்தோஷமா வந்து என்ன செய்யறா, சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி அவள் கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டாள். ஏனென்றால் ஒரு பெண்ணாய் அவள் இருக்கிறாள், ஆனா பேதுரு தான் வந்திருக்கான்னு சொல்லி அவளுக்கு நிச்சயத்தோடு அவளை அறிந்து கொண்டாள். பாருங்க, சந்தோஷத்தினால் கதை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று சொல்லி அறிவித்தாள். அவள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதராய் இருக்கலாம் இப்படி சொல்றாங்க, பேதுருன்னு சொல்லி அவங்க நினைக்கல, அவருடைய தூதராய் இருக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய தூதர் வந்திருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, பேதுரு தான் என்ன செஞ்சா, பின்னும் கதவை தட்டி கொண்டே இருந்தான். அவள் திறந்த போது அவனை கண்டு என்ன செஞ்சாங்க, பிரமித்தார்கள். பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் அந்த ரோதைக்குள்ளே, உறுதியான விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அவளுடைய வார்த்தைகள் என்ன செய்யல, எடுபடல. ஆனாலும் பாருங்க, அவளுடைய விசுவாசம் ஜெபம் அந்த கிரியையில என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. அவள் ஜெபித்தாள், கண்டிப்பா பேதுரு ஊழியக்காரர் வெளியே வரணும், சிறையிலிருந்து அவள் விடுதலை ஆகி வர வேண்டும் என்று சொல்லி
அவள் எவ்வளோ வைராக்கியத்தோட ஜெபித்திருப்பாள் பாருங்க. அதனால தான் கதவை திறக்க முன்னாடியே பேதுருன்னு சொல்லி அவருடைய சத்தத்தை அவள் அறிந்திருந்தாள். பாருங்க, ஒரு ஊழியக்காருடைய சத்தத்தை என்ன செஞ்சிருக்கணும்? விசுவாசிகள் நாம் அறிந்திருக்கணும். ஓ, பாஸ்டருடைய சத்தம், பாஸ்டர் நமக்காக ஜெபிக்கிறவர், நமக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறவர். இந்த ஊழியக்காரருடைய சுகத்தை நாம் விரும்ப வேண்டும், ஆண்டவர் விரும்புகிறார். நாம் என்ன செய்ய, அவருக்காக அதிகமாக ஜெபம்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஊழியக்காரோட சத்தத்தை நன்கு அறிந்திருந்தவள். எல்லாரும் அறிந்திட முடியாது, எல்லாரும் அதை கேட்டுற முடியாது. ஆனால் இவளுக்கு பாருங்க, அந்த சத்தத்தை அவள் நன்றாய் அறிந்திருந்ததுனால சந்தோஷத்தினால் போய் கதவை திறக்காம உள்ள ஓடி போய் சொல்றா. அப்பதான் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர் என்ன செஞ்சாரா, அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் வந்து விடுதலை ஆக்கினதை அவர் என்ன செஞ்சாலாம், விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ரோதை உடைய விசுவாசத்தை போல நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளும், கேளுங்கள் பாருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுங்க கேட்கணும். நம்ம கேட்கும்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நம்ம அதை கேட்க வேண்டும். அப்படி கேட்காம சும்மா ஜெபம் பண்ணிட்டு ஆமாம் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி நம்ம போகாதபடிக்கு கர்த்தர் அந்த காரியத்தை எனக்காக தருவார். நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் நான் பெற்றுக்கொள்வேன். பாருங்க, எப்பவுமே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம அதை கேட்கும்போது நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நாம் கேட்கணும். அதுக்கப்புறம் கேட்கணும், அவர் சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்போமாகில் அந்த காரியம் நமக்கு ஜெயமாக முடிக்க முடியும், ஜெயமாக அதனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ரோதையை போல ஒரு விசுவாசமுள்ள ஒரு மகளாக, ஒரு விசுவாசமுள்ள வாலிப பெண்ணாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது எத்தனை பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள் இந்த காலத்தில். அந்த ஜெபிக்கும் கூட்டத்தில் அந்த ரோதை என்கிற பெண் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு வருகிற பிள்ளைகளை பார்க்கும்போது பெரியவர்கள் தான் ஜெபத்துக்கு நம்ம வருகிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்தில்லை, ஜெபத்துக்கு வருகிறது. தினந்தோறும் நான் அதற்காக கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபிப்பேன், மறுபடியும் ஜெபிப்பேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் வந்து எழுப்பதற்குள்ளே கடந்து வர வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஒரு வாலிபிள்ளை கூட என்னால் பார்க்க முடியல. இந்த ஒரு 5 நாள் ஜெபத்தில் 6 நாள் 7 நாள் ஜெபத்தில் பார்க்க தினந்தோறும் காலிலேருந்து நான் நல்லா ஜெபிப்பேன். ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் கொண்டு வாங்கப்பா. பெரியவங்க வர்றாங்க, அவங்கள பற்றி நான் குறை சொல்ல முடியல. ஆனால் வாலிபர்களுக்கு நீங்கள் ரொம்ப தேவை. வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சில பிள்ளைகளை தான் நான் பார்க்க முடிகிறது. ஒரு 4-5 பெண் பிள்ளைகள் வருகிறார்கள், ஒரு 2-3 வாலிப தம்பிகள் வருகிறார்கள். ஆனால் மீதியெல்லாம் என்ன ஆனார்கள், அவர் எல்லாரும் என்ன செய்யணும், வாலிப பிள்ளை எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்த வேண்டும். வீட்டில் சும்மா இருக்கும்போது நீங்கள் சொல்லணும், ஆலயத்தில் ஜெபம் நடக்குது, வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க, போ ஜெபத்துக்கு போன்னு சொல்லி நீங்கள் தூண்டி அவளை அனுப்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை வாலிப காலத்தில் வருகிற பொல்லாங்கனையும் அம்புக்கு தப்பு வைக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து அவளை நடத்த வேண்டும். இந்த காலத்தில் பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது மிகவும் வேதனை. வாலிபர்கள் ஒருத்தர் கூட சில ஒழுங்காகவே இல்லாமல் போகிறார்கள், பெற்றோர் கீழ்ப்படியாமல் போகிறார்கள், அவள் இஷ்டத்துக்கு ஆடுகிறார்கள், அவள் இஷ்டத்துக்கு இஷ்டம் போல போகிறார்கள். அதனால பெற்றோர்களுக்கு என்ன செய்யுது, வெட்கத்தை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கிறது. வாலிப பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்தும் பொழுது நிச்சயமாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். அது இல்லாவிட்டால் நம்ம முக்காடு தான் போட்டு வெளியே போனோம். ஐயோ இந்த பிள்ளை மூலமாக நான் இப்படி ஒரு காரியம் எனக்கு நடந்து விட்டதே சொல்லி பின்னால துக்கிக்க கூடாது. ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவளை கொண்டு வர வேண்டும். சபைக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் அவளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஜெபங்களுக்கு கடந்து போங்க, பைபிள் ஸ்டடிக்கு போங்க, ஆராதனைக்கு போங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை கண்டிப்பாக நம்ம வளர்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்த பிள்ளைகளை அவளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக தேசத்தில் வைப்பான்னு சொல்றதுல சந்தேகமே இல்லை. ஆகவே வாலிப பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து அவள் உடை நடை எல்லாமே எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு, தலைமுடியெல்லாம் எப்படி வெட்டுறாங்க பிள்ளைங்க. தலைமுடி வாலிப பிள்ளைகள் காலேஜ் போயிட்டா தலைமுடி வேற, வீட்டில் இருக்கும்போது வேற, வளர்க்கும்போது சின்ன இதெல்லாம் இருந்து வளர்ந்த போது வேற மாதிரி இருக்கிறீங்க. இப்போ தலை எல்லாம் வித்தியாசமா போயிருக்குது. அது என்ன தெரியல, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே மட்டும்
கூடை கவுத்த மாதிரி இது நல்லாவே இல்லை. ஆக நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன், அழைத்து சொல்வேன், இப்படி என்னடா முடிவு வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி வச்சிருக்கீங்க நான் கேட்பேன், கேட்பது உண்டு. அதுபோல வாலிப பிள்ளைகளை கூட நான் கேட்பேன், ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணணும், ஒழுக்கமாக நடை உடைகள் எல்லாமே சரியா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் இஷ்டம் போல விடக்கூடாது. ஏன்னு சொன்னா இப்படிலாம் கண்டிச்சுன்னா நான் என்ன செய்வேன், செத்து போயிடுவேன். இப்படி பிள்ளைங்க என்ன சொல்லும், நான் செத்து போயிடுவேன், என்னை இப்படிலாம் கண்டிப்பு பண்ணினா என்ன செய்வேன், எங்கன்னா போயிடுவேன். பயம் காட்டுதுங்க பாரு பிள்ளைங்க. அந்த பயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பயப்படவே கூடாது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். நம்ம அந்த பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். பரிசுத்த ரத்தத்தை தினந்தோறும் அந்த பிள்ளைகள் மேல தெளித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் வெளியே போகும்பொழுது கொழுத்த கண்டுகளை போல வளரணும்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கயோ போதுங்க, எங்கேயோ வருது. நல்ல ஒரு காரியம் வேற இப்ப கிடைச்சிச்சு கையில, என்னது செல். அந்த செல்னால எல்லாமே கெட்டு போகுது. வீட்டுல இருந்து எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க, எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. கடைசியில் அந்த பிள்ளைகள் சீர்கெட்டு போகும்போதுதான் இந்த காரியத்தினால்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். சின்ன பிள்ளைங்களை கிட்ட கூட என்ன செய்யாதீங்க, போனை கொடுக்காதீங்க. ரொம்ப அதுல என்ன செய்யுது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பிள்ளைங்க என்ன செய்ய பாருங்க, எத்தனையோ பிள்ளைங்க கண்ணு போய்தான். ஒரு 8வது படிக்கிற பையன் நியூஸ்ல பாத்தீங்களா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு கண்ணு அந்த ரெட்டினா போயிடுச்சான். அந்த குழந்தைக்கு எக்ஸாம் எழுதும் போது கண்ணு தெரியலையா, ஓன்னு அழுகுறான் அந்த பையன். ஏன் அழுகுறான், கண்ணு தெரியல. ஏன் தெரியல, செல்ல கொடுத்து பழகி அந்த பிள்ளைய கெடுத்து போயிட்டாங்க. அதனால அந்த அதுல இருக்க அந்த லேசர் என்ன செய்யுது, கண்ணுக்குள்ள போய் அந்த பார்வையே குறைச்சிடுது. அதனால அந்த பிள்ளைக்கு பாருங்க நஷ்ட ஈடு. இதுல வேற கவர்மெண்ட் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஏன்னா பண்ண தப்பு இவங்க, ஆனா அவங்க கொடுக்கறது யாரு, நஷ்ட ஈடு கொடுக்கறது அவங்க. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு வராத படிக்கு இந்த பிள்ளைகளை எச்சரிக்கையுடைய வாலிப பிள்ளைகளை நாம் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள. வாழ வயதின் குமாரர்கள் அவருடைய கையில அம்பரா துணியால் நிரப்பப்பட்டதான அம்புகள் நிறைய இருக்கணும். அவங்க பொல்லாங்கன் வரும்போது அந்த அம்புகளை ஒன்றொன்றாய் அவள் எய்ய வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கும் நமக்கும் கொடுப்பார். இந்த பிள்ளைகளை சிறு வயதுல நாம் நன்றாய் வளர்ப்போமானால், சிறு பிள்ளைகள் இப்ப வாலி பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகளை நாம் நன்றாய் சிறு வயதிலே நாம் வளர்ப்போமானால் முதிர் வயதுல என்ன செய்வோம், நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம். சரியா, பெற்றோர்களாக நாம் என்ன செய்யலாம், உட்கார்ந்து சாப்பிடலாம். பாருங்க நம்ம பிள்ளைகள் பாருங்க, இப்போ என் சிறு பிள்ளைகளை நன்றாக வளர்த்ததுனால நான் இப்போ உட்கார்ந்து என்ன செய்யறேன், அவர்கள் செய்கிற காரியம் நான் நன்றாக சந்தோஷமாய் நான் பார்க்கிறேன். ஏன்டா சின்ன வயசுல அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்த்ததுனால அந்த காரியங்கள் அந்த பிள்ளைகள் அந்த கிரியில செய்யறதுனால அந்த பிள்ளைகளை நான் சந்தோஷமாய் நான் உட்கார்ந்து கவனிக்கிறேன். பார்க்கும்போது என் இருதயம் அப்படியே பூரித்து கொண்டு போகும். ஏன்னு சொன்னால் எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், சத்தியத்துக்குள்ளே அவள் வளர்கிறாள் சொல்லி கேள்விப்படுவதை பார்க்கலாம். அதோட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அது போலதான் பெற்றோர்களாகி நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை பத்திரமாய் நாம் வளர்க்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பிற்காலத்துல வயது சென்றவள் ஆகும் பொழுது நம்முடைய இருதயம் நிம்மதியா இருக்கும். ஒரு பெற்றோர்கள் பாருங்க, வயசான பிறகு கூட பிள்ளைகள் மூலமாய் சந்தோஷத்தை அனுபவிப்பதே கிடையாது. ஏனென்றால் அவளை அப்படி போய் விட்டு விட்டோம், பிள்ளைகளை அப்படியே விட்டு விட்டார்கள். அதனால அவங்க சந்தோஷத்தை அவளை அனுபவிக்க அவளால முடியாமல் போய்விட்டது. ஒரு சிலர் பாருங்க, தலைமயிரை சஞ்சலத்தினால் இறக்கு குழியில இறக்குறவளாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க சாகும்போது அவங்க என்ன செய்யல, சஞ்சலத்தோட குழியில இறக்குறாங்களேன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சலத்தோட நம்ம பிள்ளைகள் நம்ம பெற்றோர்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம குழியில இறக்க கூடாது. அவங்க சந்தோஷமாக இறங்க வேண்டும். இந்த பிள்ளைகள் நன்றாய் இருந்தால் நம்முடைய பெற்றோர்களாகிய நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, சந்தோஷத்தோட நம்ம பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொல்லி அந்த சந்தோஷத்தோட அவர்கள் மறிப்பார்களானால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லாவிட்டால் ஐயோ இந்த பிள்ளை இப்படி இருக்கிறதேன்னு சொல்லி கவலைப்பட்டு அவள் சாவார்களானால், அவள் இறந்து போறானால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வராது. அப்படி வாலிப காலத்திலே அவள் சிருஷ்டிகராகி அவர் நினைக்கும்படியாக என்ன செய்யணும், நீங்க அவளை வளர்க்கணும். அப்படி வளர்க்காவிட்டால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனம், கத்தருக்குள்ளே வளர்த்து எந்த பிரயோஜனமாக இருக்காது. நம்ம நினைக்கிறோம் கத்தருக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க போய்கிற தூரம் எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆழம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எங்க போயிருக்கிறாங்க இவங்கன்னு தெரியாது. ஆனால் கடைசியில அது வெளிப்பட்டு அந்த பாவம் கர்ப்பம் தரித்து அது வெளிப்படும் போது என்ன செய்யும், அது நமக்கு தெரியும் போது நம்ம ரொம்ப என்ன செய்வோம், துக்கப்பட்டு அழுவோம். ஐயோ இது நம்ம இது இருக்கும் அதுன்னு நினைக்கலையே, நம்ம இப்படி இருக்கோம் நம்ம நினைக்கலையே, இது எவ்வளவு பெரிய காரியமா முடிஞ்சிச்சேன்னு சொல்லி அப்ப என்ன செய்வோம், முகத்துல துணியை போட்டு அழுவோம். அழுது நிற்கிறோமா இல்லையா, எத்தனையோ பிள்ளைகள் நிமித்தமாக. அப்படி இல்லாதபடிக்கு கத்தருக்குள் சிச்சையிலே அந்த பிள்ளைகளை வளருங்கள். கத்தனை தகப்பன் சிச்சாத புத்தன் உண்டோ
சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிப்பாரானால் அதுதான் ஆசீர்வாதம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிள்ளைகளுக்காக நான் இந்த நாளில் பேசுகிறேன். பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமாக பேசுகிறேன். நிச்சயமாகவே இந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக்கணும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரே ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடும். அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் கற்பை காத்துக்கொள்ள முடியாத காலத்தில் இருக்கிறார்கள் பிள்ளைகள். வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்காக நான் பயப்படுவேன். மேலேருந்து கீழே வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன். ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் இப்போ உள்ள காரியங்கள்லாம் நடக்கிறது. நடந்து அவங்களை என்ன சும்மா விடுறாங்களா? ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க. இதில் எத்தனை நஷ்டமான சூழ்நிலை வருகிறது. அவனுடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாப்போம், பத்திரமாய் வளர்ப்போம். நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை கத்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்ம எங்கு எந்த நிலையில் வைத்தாலும் கர்த்தருக்காக நாம் எதையும் செய்ய ஆயத்தமுள்ளாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகலாம் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரூத். இதை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். மோவாபிய ஸ்ரீ, அவள் ஒரு புறஜாதியான ஒரு பெண். ஆனாலும் பாருங்கள், அவள் ஒரு விதவையாய் மாறிவிட்டாள். பாருங்கள், நகோமி என்கிறவள் என்ன செஞ்சா, பெத்லேஹேமிலிருந்து அவள் எங்கே போனாள்? மோவாப் தேசத்துக்கு கடந்து போனாள். என்றால் இங்கே அப்பத்தாட்சி அப்ப குறைவு இருக்குதுன்னு சொல்லி அவள் கேள்விப்பட்டு அவள் என்ன செய்கிறாள், எல்லாவற்றையும் இழந்தவள பெத்லேஹேம் போனாள். அங்கே போன உடனே தன் கணவன் இறந்து போயிட்டான். 2 மருமக்களோடு அங்கே போய் என்ன செஞ்சா, தன் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை முடித்தாள். அந்த பாருங்க, அந்த இடத்துல செழிப்புன்னு சொல்லி அவங்க கடந்து போனார்கள். ஆனால் அங்கே என்ன செய்யல, அங்கே போன சாபம் தான் அவர்களை பின்தொடர்ந்தது. பாருங்க, அந்த புறஜாதியான பெண் என்ன செய்தா தெரியுமா? அவள் அந்த ரூத் என்கிற பெண் அவள் என்ன செய்தாள், தன் மாமியாரை சார்ந்து கொள்ள அங்கே போன எல்லாருமே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாத போயிட்டாங்க. அப்பத்தாட்சி இங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே நல்ல செழிப்புன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டு அங்கே மோவாப் தேசத்துக்கு போனார்கள். ஆனால் அங்கே போன உடனே இவங்க போன உடனே அங்கே எல்லாமே பஞ்சம் அதிகமாகிவிட்டது. அதில் என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன செஞ்சாங்க, மறுபடியுமாக நம்ம அப்பம் உள்ளதான தேசம் பெத்லேஹேம் என்ற அப்பம் திருப்பி ஆண்டவர் தந்திருக்கிறார் தேசத்துக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கிருந்து வரும்போது பாருங்க, நகோமி வெறுங்கையோடு வருகிறாள், ஒன்றுமில்லை அவள் கையில். ஆனால் ரூத்தையும் அவளுடைய ஓர்பால் 2 மருமக்களையும் என்ன செய்கிறாவ கையோடு கூட்டிக் கொண்டு வந்து வழியிலே சொல்கிறாள், 2 மருமக்களே, நீங்கள் என்னோடு கூட இவ்வளோ நாள் என்னோட வாழ்ந்தீங்க, ஆனால் எல்லாமே நம்ம விட்டு அழிந்து போய்விட்டது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்னோடு கூட வந்து? நான் இனி ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு நான் தரக்கூடுமானால் அது செய்ய முடியாத காரியம். ஏனென்றால் என்னது, தர முடியாத சூழ்நிலை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் அவங்க தாய் விட்டு கடந்து போயிட்டு விடுங்கள், என்னோடு நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லும் பொழுது விடாப்பிடியாக என்ன செய்கிறாள் ரூத், நான் வருவேன். ஓர்பால் என்ன செய்தா, தன் மாமியாரையும் தன் தங்கையும் என்ன செஞ்சா கட்டி முத்தமிட்டு அவள் என்ன செய்ய கடந்து போய்விட்டாள், தாய் வீட்டுக்கே போய்விட்டாள். ஆனால் இவள் என்ன செய்கிறாள், நான் என்ன செய்வேன், ஒரு நாளும் உண்மை விட்டு போகக்கூடிய காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பேசாதீங்கன்னு சொல்லுகிறாள். அது படிக்கலாம். ரூத் 1. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வைராக்கியம் அவளுக்குள்ளே படிங்க இன்னொரு தரம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதுக்கு பாருங்க, உன்னோட அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய. இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்கும் பிடிச்சது அந்த வார்த்தை. என்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அவன் எப்படிப்பட்டவளாக இருந்தால், புறஜாதியான ஒரு ஸ்திரீ. அவள் வேறொரு முறையில் அவள் வளர்ந்தவள். ஆனால் ஆண்டவரை குறித்து அவளுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஆனால் நகோமிக்கு என்ன செய்யும், ஆண்டவரை குறித்து நல்லா தெரியும். அவள் பின்மாறி போனது குறித்து அவளுக்கு நல்லா தெரியும். இந்த எல்லாம் நஷ்டமடைந்ததும் அவளுக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். ஆனால் இந்த ரூத்துக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ சொல்கிறாள், நீங்கள் போகிற இடத்துக்கு நான் என்ன செய்வேன், நானும் வருவேன். நீங்கள் தங்க இடத்துல நானும் தங்குவேன். உமக்கு உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்டதான வைராக்கியம் இருக்குமானால் நமக்கு எப்படி இருக்கணும்? நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன செய்யும், ஆண்டவரை தெரிந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம வாலிப பிள்ளைகள், பெரிய சகோதரிகள், கல்யாணம் ஆனவர்கள், வயதானவர்கள் எல்லாரும் நம்ம இங்கே இருக்கிறோம்.
நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்குள்ள அந்த அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? இவ சொல்றாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நான் உம்மோடு கூட வருவேன், உம்மோடு வரக்கூடாததை பற்றி நீ என்னோட பேசவே கூடாது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். வைராக்கியமாய் பேசுகிறாள். பார்க்கும்போது பாருங்க, நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் என்ன செய்வேன்? மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் என்ன செய்யல. உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று சொன்ன உடனே நகோமிக்கு வேற எதுவுமே பேச முடியல. அவள் என்ன செஞ்சா, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு சௌக்கியத்தை தேடுவதற்காக அவள் என்ன செய்கிறாள், அவளுக்கு உதவியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ரூத்தினுடைய தாழ்மை தான் என்ன செஞ்சது, அவளை உயர்த்தின. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எது இருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சுவாரு. ஆனால் பெருமை உள்ளவர்களை மட்டும் என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? எதிர்த்து, சத்தமாக சொல்லுங்க, எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, எல்லாவற்றையும் நம்ம ஜெயிச்சிட முடியும். சைடில் இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், இந்த பக்கம் இருந்தாலும். எதிர்த்து நிற்கிறவங்களை யாராவது ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. பெருமை மட்டும் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த தாழ்மை நமக்குள்ளே காணப்படும் பொழுது அந்த தாழ்மை தான் அவளை என்ன செஞ்சது, உயர்த்தினது. அவளுடைய பொறுப்பு என்ன பாருங்க, நம்ம என்ன செய்யணும், நம்ம சரியான இடத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டும். தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து நாம் போகும் பொழுது அந்த பாதையை ஆண்டவன் செய்வார், செவ்வையாக நமக்கு மாற்றி கொடுப்பான்ற எண்ணம், அப்படிப்பட்ட தைரியம் அவளுக்குள்ளே காணப்பட்டதுனால அவள் வீட்டுக்கு திரும்பி போகாதபடிக்கு எப்படி இருந்தால் மாமியாரோடு சேர்ந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடி பார்க்குறோம், அவள் செய்ததுக்கு தக்க பலனை என்ன செஞ்சார் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். 12 படிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிலைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவள் செய்த காரியங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடி மாமியார் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாவற்றையும் என்ன செய்வா, அவ எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சா. நீ அங்கே போய் குளித்து எண்ணெய் பூசி அந்த எஜமானுடைய பாதத்தண்டை படு என்று சொன்னபோது கூட என்ன செஞ்சாவ, அதுக்கு கீழ்ப்படிந்தாள். யாரோ அவரு, நமக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் நம்ம பழக முடியுமா, செய்ய முடியுமா? அதனால என்ன செஞ்சா, அவள் சொன்னதுக்கு என்ன செஞ்சா, அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படினால அவளுக்கு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். குணசாலி என்றும் அடுத்து படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 10-11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். பாருங்க, குணசாலி என்பதை ஊராரெல்லாம் அறிவார்கள். குணசாலி என்றும் உன் பிந்தின நற்குணம் உத்தமம் என்றும் பாராட்டப்பட்டாள் அவள். பாருங்க, முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் அதிகமாக இருந்தது ரூத்துக்கு. அவள் பாருங்க, அந்த போவாஸ் என்ன செய்தான், அவளை மறுமணம் புடிந்ததை நம்ம பார்க்கிறோம். அதற்கான காரியங்கள் அநேகம் இருக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவள் சுதந்திரவாளி என்று அறிந்து அவள் பாதத்தண்டையிலேயே அவள் கிடந்தாள். இந்த நிலத்துக்கு சுதந்திரவாளி யாரு, இந்த எஜமான் தான், இந்த போவாஸ் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதுனால என்ன செய்தா, அவள் பாதத்தண்டையில போய் படுத்து கொண்டாள். பாருங்க, அவன் போவாஸ் என்ன செய்கிறான், அவர் உத்தமன், அவர் உண்மையானவன். அவன் வேதத்தில் பார்க்கும்போது பாருங்க, தானியேல் தான் அப்படிப்பட்ட உத்தமன் சொல்லி அவன் மேலே ஒரு குறையும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். யோசேப் மேலே கூட ஒரு பெண் ஒரு குறை சொல்லிவிட்டாள், ஆனால் தானியேல் மேலே ஒரு குறையும் சொல்லவில்லை, யாரும் சொன்னதில்லை. ஆனால் இந்த போவாஸை குறித்து பார்க்கும்போது அவன் எல்லாரை விட மேலானவன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு பாதத்தாண்டை ஒரு பெண் இரவிலே படுத்திருக்கும் போது கூட என்ன செய்யலை, அவன் உத்தம குணம் அவளை தொடாமல் வைத்திருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு உத்தமனாக இருந்தான் அந்த போவாஸ். பாருங்க, அந்த இடத்துல கூட அந்த பாதத்தண்டையில் அவன் படுத்திருக்கும் போது கூட அவளும் சரி, யார் படுத்திருக்கிறதுன்னு பாதத்தண்டையில் எழுந்து பார்த்தால் இந்த ரூத்து, நம்முடைய சுதந்திரவாளி. அப்படி பாருங்க, சுதந்திரவாளி என்று சொல்லி அவள் பாதத்தண்டையில் படுத்திருந்தா. அதனால அவளுக்கு என்ன செய்ய, மறுவாழ்வு கிடைத்தது. பாருங்கள், உத்தமமாய் அவள் நடந்தாள், தன் மாமியார் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாள், நற்குணசாலி என்று பேர் வாங்கினாள். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த கதிரை பொறுக்கினாள் என்று பார்க்கிறோம். அவள் எவ்வளவு தாழ்மையான்னு பாருங்க, தாழ்மையா இருந்தனாலதான் அந்த கதிரை பொறுக்கி அவள் சாப்பிட்டதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் அவளும் சாப்பிட்டாள், தன் மாமியாருக்கு என்ன செஞ்சா பாருங்க, அது அவளை அவளையும் பிழைப்படுகிறாள், இவளும் பிழைக்கிறாள். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவளுக்குள்ளதான கீழ்ப்படிவது நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மை சார்ந்தவர்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த ரூத்தை போல நாம் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்தபடி பார்க்கிறோம், இந்த சுதந்திரவாளி பாருங்க, நமக்கு சுதந்திரவாளி யாரு,
நமக்கு சுதந்திரவாளி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே நாம் படுத்துக் கொள்ளும் பொழுது எப்பொழுதும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் நாம் எப்பொழுது வரலாம் வருகிறோமோ, அந்த சுதந்திரவாளி நமக்காக என்ன செய்கிறார்? நமக்காக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாதத்தில் அருகே நாம் உட்கார்ந்திருப்பது நமக்கு மிகுந்த அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். 2 சகோதரிகள் அந்த இடத்துல இருந்தால், மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள். பாருங்க, மார்த்தாள் பற்பல வேலையினால அவள் கவலைப்பட்டு என்ன செய்கிறாள்? கவலைப்படுகிறாள். இவர் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ என்ன செய்யல? கொஞ்சம் கூட வந்து உதவி செய்யல. அப்ப என்ன செய்யற? மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளவு வேலை செய்கிறேனே, உமக்காக நான் இதெல்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறேனே, இந்த என்ன செய்யல? இவள் வந்து எனக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யலையே, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாள். அப்ப பாருங்க, அவர் பாதத்தண்டை உட்கார்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். மரியாளை போல நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களாகி நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நாம் எப்போது இருக்கிறோம்? உண்மையாகவே பார்க்கும்போது ஜெபம் என்று சொன்னால், ஆலயத்துக்கு வர வேண்டும் சொன்னால் ஆலயத்தை கிளீன் பண்ணணும், எது செய்தனாலும் என்ன செய்யறோம்? ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யறோம்? ஓடி வருகிறோம். ஆண்டோடைய பாதத்தண்டையிலே நாம் உட்கார்ந்து கொள்கிறோம். அதிக நேரம் செபிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம். இதெல்லாம் ஆண்டோருக்கு பிரியமான காரியம். அவர் பாதத்தண்டையில விழுந்து நாம் கிடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க வல்லவர். 42ஆம் வசனத்தை படிக்கலாம். தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா ஆண்டோடைய பாத்துல தினந்தோறும் இருக்கும். ஆண்டோடைய பாத்துல தினந்தோறும் நம்ம உட்கார்றோமா? நம்ம ஜெபிக்கிறோமா? வேத்தை வாசிக்கிறோமா? அது இல்லை. சில வீடுகளில் அது இல்லை. குடும்ப ஜெபம் நடக்கிறதா நம்முடைய வீடுகளிலே? குடும்ப ஜெபம் நடக்கும் போதுதான் ஆசீர்வாதத்தை. குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகள் கூரை இல்லாத வீடுகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்குள்ளே வரக்கூடாது. இரவிலே எல்லாவற்றால் காலையில 2 வேளையும் எல்லாவற்றால் நம்ம என்ன செய்யணும்? குடும்ப ஜெபத்தை நாம் நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் போதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் காணப்படும். இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம்லாம் நாம் இருக்கவே முடியாது. எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் கூட அது பொத்தல் பையில போடுகிறதான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே குடும்ப ஜெபம் முதுகெலும்பு. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்துக்கு சொல்லும் பொழுது முதுகெலும்பு தான் இந்த குடும்ப ஜெபம். ஆகவே குடும்ப ஜெபத்தை நீங்க என்ன செய்யுங்க தினந்தோறும் அவருடைய பாதத்தண்டையில பிள்ளைகளையும் நாமும் அர்ப்பணிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புறஜாதியாக இருக்கிறதான இந்த மோவாபிய பெண் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில வருகிறாள். அதை படிக்கலாம். மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். பாருங்க, இந்த குடும்ப அட்டவணையில இந்த ரூத் வந்து நிக்கிறத நம்ம பாக்குறோம். போவாஸ் சொல்லுங்க. போவாஸ் ஈசாவை பெற்றான். அந்த ஈசாவுடைய வம்சத்துல வந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆகவே பெத்லெகேமிலே ஈசாவுடைய குடும்பத்துல பிறந்ததான இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த அந்த அட்டவணையில அந்த ரூத் வந்ததுனால அந்த அட்டவணையில அவர் பிறந்தவராக அவர் இருக்கிறார். அந்த வம்சத்துல பிறந்தவராக அவர் இருக்கிறார். ஆகவே பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்குள்ளே வர வேண்டும். ஆகவே இந்த ரூத்தை போல பிரஜாதி ஸ்திரியாக இருந்தாலும் கூட அவளை என்ன செய்யணும்? அவள் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பாததண்டிலே கடக்கிறதை பார்க்கிறார். அதனாலே அவள் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம் நற்குணசாலியாக அவள் காணப்பட்டாள். அதனால ஒரு எஜமானனுக்கு ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிற அவருக்கு, பெரிய சுதந்திரவாளியாக இருக்கிற அவளுக்கு ஒரு மனைவியாக அவள் மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் போது புறஜாதியா இருந்ததான ரூத்து கூட கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாரா? எப்படி செய்தார்? அவள் தேவன், என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் இருதயத்துல சொல்லிக்கொண்டு வைராக்கியமாக சொல்லிக் கொண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடி பார்க்கிறோம், அன்னாள் என்கிற விதவை, அவளை குறித்து நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34-38 வசனத்தை வரைக்கும் படிச்சுக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறதானால் அதை சொல்வதற்காக நமக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க நான் விரும்புகிறேன். படிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள்.
கன்னி பிரியாத்திலேயே விவாகமாகி இளம் வயதில என்ன செஞ்சாலாம்? விதவையாகி விட்டாள். உத்தம விதவைகள் எத்தனையோ சகோதரிகள் விதவைகளாய் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள், சபையில் இருக்கிறார்கள். அவளுக்கு குறித்த பாரம் அதிகம். அவளுக்கு ஒருவேளை உதவி செய்யக்கூடாதபடிக்கு நிறைய சில உதவிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உத்தம விதவைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புறார். விதவைகள் எல்லாம் வீடு விடா திரிஞ்சு அங்கங்க பேசி புருஷன் இல்லையே நமக்கு தான் அப்படி சொல்லி அவங்க வீடு விடா போறது ஆண்டவருக்கு பிரியமா கிடையாது. அவர் சொல்றாரு, உத்தம விதவைகளாக நீ இப்ப இந்த அண்ணாள் பாருங்க, அவளுக்கு எத்தனை வயசு? 84 வயது. அவள ஆலயத்தை விட்டு என்ன செய்யறது இல்லையா? நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து. நம்மளால ஒருவேளை உபவாசிக்க முடியுதா? வாரத்துல எத்தனை பேர் எத்தனை நாள் உபவாசிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் பரிசேயனை காட்டிலும் பரிசேயன் எப்படி எத்தனை நாள் உபவாசித்தான்? வாரத்துல 2 தடவை உபவாசித்தான் பரிசேயன். பரிசேயனை காட்டிலும் நாம் அதிகமாக உபவாசித்தாதான் ஆண்டவருக்கு சாட்சியத்துல போய் நம்ம சேர முடியும். ஆகவே பரிசேயனை இவ பாருங்க, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இயேசுவை குறித்து என்ன செஞ்சா? தீர்க்கதரிசனமா ஜனங்களுக்கு பேசினாள் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் அதை நம்ம படித்தோம்னு நினைக்கிறேன். 36 38. கர்த்தரை புகழ்ந்து ஆமா காத்திருந்த யாவருக்கும் கர்த்தருடைய மீட்பை குறித்து என்ன செஞ்சாள்? பேசினாள். இந்த வயதான தாய் பாருங்க, நம்ம வாலிபமா இருக்கிறோம், இல்லாட்டா சாதாரண பெண்களாய் நாம் இருக்கிறோம், சில விதவைகளாய் இருக்கிறோம். ஆனா என்ன செய்யல? ஆலயத்துக்கு வந்து ஓடி வந்து ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனா இந்த வயதான அம்மா என்னது 84 வயது உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? கஷ்டத்தோட வந்து, கஷ்டம் நின்று இங்க சொல்லவில்லை, சந்தோஷமா ஆலயத்துல வந்து என்ன செய்யறா? நின்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவரா பிறந்ததானே அவரை சிம்சோன் காண ஆசையா இருந்தான். பாருங்க, அது காணும் பொழுது அப்ப அவர் யார் இருந்தது கூட இந்த அன்னாலும் அதை பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் கண்ணார கண்டு அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ரட்சணத்தை கண்கள் கண்டதேன்னு சொல்லி சிமியோன் சொல்றான். இவ்வளவு அதை என்ன செய்யறாள்? பார்த்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து பாருங்க அவளுக்கு கொடுத்தார். அண்ணாள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பண்ண பிள்ளையா இந்த கன்னி பருவத்துல 7 வருஷம் தான் அவள் புருஷனோட வாழ்ந்தான். மீது எல்லாமே சஞ்சலமான வாழ்க்கை தான். அதனால பாருங்க, சஞ்சலம் நமக்குள்ள சின்ன சஞ்சலம் தான் ஆண்டவரை தேட மாட்டோம். அதனால நமக்குள்ள ஒரு கஷ்டம் தான் ஆண்டவர் தேட வர்றது இல்லை. அப்படிதானே? சோறு வந்துடுன்னு ஆண்டவர் தேட வர்றதில்லை, வேலையும் தான் ஆண்டவர் தேடுறது இல்லை. இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்படி இல்லை, வழக்கமாக ஆண்டவர் நாம் தேடுவது போல நாம் அன்னாலை போல நம்ம தேடுவோமானால், இரவும் பகலும் உபவாசி நாம் தேடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடி ஒரு சின்ன காரியம், சாரிபாத் விதவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அவள் பாருங்க, அவள் சாகுவதற்கு சாப்பிட்றது கொஞ்சம் எண்ணெயா கொஞ்சமாக தான் வச்சிருந்தா. ஆனால் ஆண்டவருக்கு என்ன செஞ்சாவ? மனதாரதை கொடுத்ததை பார்க்குறோம். அந்த சொல்கிறார், எலியா சொல்லுகிறார், முதலாவது போய் எனக்காக என்ன செய், ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா. அவள் சொல்கிறா, கொஞ்சமாவது தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறோம் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அவள் நீ போய் முதல் செய்யின்னு சொல்லும் பொழுது உடனடியாக அவள் கீழ்ப்படிந்து அதை செய்கிறாள். சிறிய அடையை கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதை சாப்பிட்ட உடனே அந்த பானையில் எண்ணெய் குறைவும், அந்த பானையில் மா குறையவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து பஞ்ச காலம் தீரும் வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் அதை சாப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியெல்லாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக நாம் கொடுப்பதில் ரொம்ப முக்கியமானலாம் இருக்கிறோம். ஆண்களை விட சகோதரர்களை விட சகோதரிகள் என்ன செய்ய ஆண்டவருக்கு கொடுக்க ரொம்ப வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நன்றாய் தெரியும். ஆகவே கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்திருக்கிறார். அந்த புத்தி, அந்த அறிவை நம்ம கொடுத்திருக்கிறார். சாரிபாத் விதையை போல நாம் கொடுப்பதற்கு வாஞ்சலாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பஞ்சகாலம் தீர வரைக்கும் சாப்பிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி பார்க்குறோம். கடைசியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அநேகர் இந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் அநேகருக்கு பலவிதமான குறைகள், குடும்பத்தில் ஐக்கிய குலைச்சல்கள், குழந்தையின்மை, கர்ப்பம் தரிக்க முடியாமல் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போது நான் மிகவும் வேதனை அடைந்து கலங்கி ஜெபிப்பேன். அன்றைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டே தீர வேண்டும். பெண்களுடைய இருதயம் எப்படி வேதனை அடையும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே பாருங்கள், இந்த ராகேல் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவனே லேயாளுக்கு பிள்ளைகள் மேலே மேலே பிறந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் ராகேலுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. அவள் ராகேல் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஒருவேளை அவள் இருதயம் கணவனை பற்றியிருந்தாலும் தேவன் மேலே அவளுக்கு என்ன செய்யல, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதை பார்க்குறோம். நீங்கள் எனக்கு பிள்ளை கொடுங்க, இல்லாட்டாலும் நான் சாகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. பிள்ளைகளை கொடுப்பதும் பிள்ளைகளை கர்ப்பத்தில் வைப்பதும் ஆண்டவருடைய வேலை, அது யாருடைய வேலையும் இல்லை. இந்த காலத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது. இப்போ இந்த மகளிர்
அதுக்காக வந்து நிறைய ஆஃபர். அங்கே பாருங்கள், அது என்ன சொல்கிறாங்க, நிறைய அந்த குழந்தை பிறப்பதற்கான ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இலவசமாக செய்கிறோம்னு சொல்லி இந்த நாளில் நிறைய காரியம் நடக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, அது எல்லாத்தையும் நம்பதை பார்க்கலாம். கர்த்தர் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கர்ப்பத்தை திறப்பார். நீங்கள் அதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், சபையாரை சேர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ராகில் என்ன செய்தால் தெரியுமா, தன் தகப்பன் வீட்டை அவள் கடந்து வரும்போது அவளுக்குள்ள ஒரு கெட்ட குணம் இருந்தது. அவள் என்ன செஞ்சா, தன்னுடைய சுரூபத்தெல்லாம், தகப்பனுடைய சுரூபத்தெல்லாம் திருடி கொண்டு வந்து வழியில் வந்தா. பாருங்க, அவளுடைய ஆசை பாருங்க, அந்த சொரூபமெல்லாம் நம்மளோட கூட வரணும்னு சொல்லி அது சொரூபத்தெல்லாம் விட்டு வரணுமா, வைராக்கியத்தை விட்டு வர, அந்த விக்கிரகாரதனை விட்டு வராமல் அவள் என்ன செஞ்சா, அதெல்லாம் கூடவே கொண்டு வந்தாள். பாருங்க, அவங்க தகப்பன் வந்து எல்லாவற்றையும் திருடி கொண்டு வந்து விட்டீர்களே, என்னுடைய விக்கிரகமெல்லாம் போய்விட்டதே, என்னுடைய கடவுளெல்லாம் அவங்களோட வந்துட்டாங்கன்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்கிறான், யாரும் நாங்கள் அப்படி செய்திருக்க மாட்டோம். நிச்சயமாக நீங்கள் வேணா என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்க, ஒவ்வொரு கூடாரமாக நுழைஞ்சு பாருங்கன்னு சொல்கிறான். முதலாவது யாக்கோபுடைய கூடாரம், அடுத்தது லேயாளுடைய கூடாரம், ஒவ்வொருத்தரும் எல்லார் கூடாரத்தையும் நுழைஞ்சு பார்க்குறான். அப்போ ராகேல் என்ன செய்ய, ராகேலுடைய கூடாரத்துக்கு அவள் கடந்து போகும் பொழுது அந்த கூடாரத்தில் என்ன இருந்தது, விக்கிரகம் இருந்தது, சாபம் இருந்தது. பாருங்க, அவள் என்ன செய்கிறா, தகப்பனே உங்கள்கிட்ட நான் எழுந்து நிற்காததுக்கு அதற்கு ஒரு குறை இருக்கிறது, அதற்காக நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உடல் எழுந்து நிற்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாள். தகப்பன் என்ன செஞ்சான், தகப்பன் மகளே நீ சொல்கிறது சரிதான், உடல் அது இருக்காதுன்னு சொல்லி நான் தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி அவன் போய்விட்டான். ஆனால் பாருங்க, அந்த சொரூபங்கள், அந்த கடவுள் அவளோடு கூட வந்ததுனால அவள் என்ன செஞ்சா, அவங்க அடைய வேண்டிய தேசத்தை போய் அடையவே இல்லை. வழியில் என்ன செஞ்சா, கானான் தேசத்தை போய் அடையாமல் வழியிலே என்ன செஞ்சா, அவன் மறித்து போய்விட்டாள். ஆகவே ஒருவேளை விக்கிரகங்கள் உங்கள் குடும்பங்களில் காணப்படுமானால், விக்கிரக ஆராதனை செய்வதற்கு முதலிடம் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது. அதில் பெரிய சாபம் இருக்கிறது. ஆக விக்கிரகம் செய்கிறது, பின்மாறி போகிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்திலேருந்து இந்துக்களாய் மறுபடியும் மாறி இருக்கிறாங்க. அது பயங்கரமான சாபம். இந்த கடவுள் என்று சொல்லி அவள் அந்த விக்கிரகத்தை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் சாபத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அதில் எந்த குறையினை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாராவுடைய கூடாரத்தில் மகிழ்ச்சி இருந்தது. மகிழ்ச்சி இருந்தால்தான் ரெபேக்கா என்ன செய்தா, அந்த வீட்டுக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஈசாக்கு அந்த கூடாரத்துக்குள்ளே தன் மனைவியை அழைத்து கொண்டு போகும் பொழுது அந்த கூடாரத்தில் சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, ஆறுதல் இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் நம்ம படித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் என்ன செஞ்சது, ஆறுதல். அப்போ சாராளுடைய கூடாரத்துல என்ன இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. பாருங்க, நகைப்பு, ஈசாக்கு என்றாலே நகைப்பு என்ற அர்த்தம். அந்த நகைப்பை எங்க பெற்றெடுத்திருப்பாள், அவள் அந்த கூடாரத்துல தான் பெற்றெடுத்திருப்பாள். அந்த சாராளுடைய கூடாரத்துல பாருங்க, அந்த சந்தோஷமான ஒரு மகனை அந்த கூடாரத்துல பெற்றிருந்தாள். அந்த கூடாரத்துல சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் எல்லாமே இருந்தது. அதனால்தான் தன் மகன், அவன் தன் தாய் இருந்த உடனே அவனுக்கு துக்கத்துல இருந்தா, ரொம்ப துக்கமா இருந்தா. ஆண்டவரே என் தாய் இறந்து போயிட்டான்னு சொல்லி. ஆனால் நல்ல குணசாலியான ஒரு மகளை அவளுக்கு மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தாள், அவள் பாருங்க, மனைவியாக்கி கொண்டுதான் அவளை நேசித்தாள். நேசித்து அவள் என்ன செய்யல, மனைவியாக்கவில்லை, அவள் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தாள். ஆனா இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லவே இல்லை. முதலாவது நேசிக்கிறாங்க, அப்புறம் தான் மனைவியாக்குறாங்க. மனைவியாக்கி கொண்டு சீசாக்கு அவளை நேசித்ததை பார்க்க உடனடியாக அந்த கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் அவனுக்கு ஆறினது என்று பார்க்கிறோம். அதை மறந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சந்தோஷம் கொடுக்கிறதான ஒரு மனைவியாய், ஒரு மகளாய், ஒரு பெண்ணாய் அவள் இருந்ததுனால பாருங்க, சாராளுடைய அவளுக்காக கொண்டிருந்த துக்கத்தை ஈசாக்கு அதை தேர்தல் அடைந்து கொண்டான், அவன் ஆறுதல் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் சாராளுடைய கூடாரத்துல சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, ஆறுதல் இருந்தது. ஆனால் இந்த ராகேலுடைய கூடாரத்திலோ சாபம் இருந்தது. அந்தபடி சாபமான சூழ்நிலையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த கூடாரத்தில் நாம் வைத்திருப்போமானால் நிச்சயமா நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். அந்த கூடாரத்திலே அதை விசாரிக்கும் போது அதுல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அந்த வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அதில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோபுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே யோபு புஸ்தகத்தில் அந்த காரியங்களை வாசிக்கும் போது உண்மையாகவே அந்த கூடாரங்கள் சமாதானத்தோடு இருக்க காண வேண்டும். அதற்கு காரணம் நாம தான் இருக்கணும். பெண்களாகி நாம்
இந்த கூடாரத்தை சந்தோஷமாய் சமாதானம் வைத்துக் கொள்ளும் போது எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு இருந்தால் அந்த கூடாரம் என்னது? சமாதானமுள்ள கூடாரமாக இருக்க முடியாது. எப்ப குறைவோ நிறைவோ, சந்தோஷமோ மகிழ்ச்சி துக்கமோ, எல்லாவற்றிலும் நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணும்? சமாதானத்தோட இருக்கணும். வீடு எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிற கூடாரமா இருக்கக்கூடாது. அது நச்சரிக்கிற கூடாரமாக இருக்கக்கூடாது. ஒரு சில பெண்கள் எப்ப பார்த்தாலும் நச்சரிப்பாங்க. இது பெண்களுக்கு சிறப்பான காரியத்தை தான் பேசணும். சில குறைகளை நான் பேசுகிறேன், அதுக்காக நான் வருந்துகிறேன். ஏன்னு சொன்னா, அதை சரி செய்து கொண்டு நாம் சந்தோஷமா இருப்போம்னால் அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கணும். அதை விசாரிக்கும் போது அதுல எந்த குறையும் ஆண்டவர் காணக்கூடாது. ஆகவே நம்முடைய பெண்களாகி நமக்கு உத்தரவாதமானவர்களாக நம்முடைய ஆண்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். அடுத்தபடி கடைசியாக நாளையில் நாம் பந்தி எடுக்க போகிறோம். பந்தியில நாம் கையிடும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாக நாம் பரிசுத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். மணவாட்டியாகிய சபையை சபை என்ன சொல்றார் ஆண்டவர்? மணவாட்டி என்று அழைக்கிறார். பெண்கள் என்றுதான் அழைக்கிறார். மணவாட்டி மணவாளனை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதற்கு ஆயத்தமா இருக்கும்போது தான் என்ன செய்கிறோம்? அந்த பரமராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தில் நாம் சேர வேண்டுமானால் நமக்கு இந்த நாளில வைத்திருக்கிற அந்த பந்தியில நாம் கையிட வேண்டும். பந்தியில கையிடும் பொழுது நிச்சயமாக இந்த மணவாட்டியாகி சபையை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது மணவாளனாகி அவர் அந்த நடுவானத்தில் ஒரு பெரிய விவாகம் காத்து கொண்டிருக்கிறது நமக்காக. ஒரு பந்தி அதற்காக நம்ம அந்த இடத்துல ஆகாயத்தில் நமக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பந்தியில நாம் கையிட வேண்டுமானால் இப்பொழுது நடக்கிற அந்த பந்தியில நாம் பரிசுத்தம் பண்ணலா நாம் கையிடும் பொழுது கர்த்தர் அந்த பந்தியில நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே மணவாட்டியாகிய சபைதான் மணவாட்டி. ஆண்டவர் மணவாளனை போய் நம்ம சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பந்தியில கையிடும் பொழுது அசுத்தமுள்ளலாம் நம்ம கையிடக்கூடாது, பாத்திரம் இல்லாமல் கையிடக்கூடாது. ஜெபிக்க அநேகர் வருவதில்லை. ஜெபித்து சுத்திகரித்து கொண்டுதான் கர்த்தர் அந்த பந்தியில கையிடும்படியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே சுத்திகரிப்பின் ஆவி நமக்குள்ள அவசியம். அந்த பந்தியில நாம் கையிட வேண்டும். அப்பொழுதுதான் மத்திய ஆகாயத்தில் நடக்க போது அந்த விவாகத்துக்கு கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அந்த மணவாட்டியாகிய சபை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த பந்தியில நம்ம கையிட வேண்டும். மத்திய ஆகாயத்தில் நடக்க போற அந்த விவாகத்திலே நாம் கலந்து கொண்டு அந்த பந்தியில கையிடும் பொழுது கர்த்தர் நம்மை ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க நமக்காக உதவி செய்வார். ஆகவே இந்த உலக பிரகாரம் நிழலாட்டமாக இருக்குதான இந்த பந்தியில ரசமம் அப்பம் நாம் இப்ப சாப்பிட போகிறோம். அதற்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, மணவாட்டியாகி நான் உம்மை சந்திக்க வரும்போது ஆண்டவரே, நான் மத்திய ஆகாயத்தில் நடக்க போற அந்த பந்திக்காக ஆயத்தப்படுவதற்கு இந்த நிழலாட்டமான பந்தியில நான் கையிட போகிறேன். என்னை நீங்க பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு முறை முழங்கால் போட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தரம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, மத்திய ஆகாயத்திலே நடக்க போற அந்த விருந்திலே நான் கையிட வேண்டும். ஆண்டவரே, ஒரு சகோதரி அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாங்க குடும்பமா ஆண்டவரே கல்யாணத்துக்கோ மற்ற எதுக்கோ பந்தியில நாங்க போய் எல்லாரும் குடும்பமா கையிடுறோம். ஆனால் நாங்க இந்த பந்தியில கையிடுறோம். கர்த்தரின் பந்தியில கையிடும் போது நான் ஒருவளாய் கையிடுறேனே, 2 பேரா கையிடுறமே, எங்க குடும்பத்தை நீங்க சந்தித்து இந்த குடும்பத்தை இந்த பந்தியில கையிட உதவி செய்யும் சொல்லி ஒரு சகோதரி அடிக்கடி ஜெபம் பண்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே உண்மையாகவே நம்ம குடும்பத்தாரோடு சேர்ந்து கர்த்தருடைய பந்தியில கையிடும் பொழுது கர்த்தர் வரப்போற ராஜ்யமாக்கி அவர் வரப்போற 2ஆவது வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் நாம் மாற வேண்டுமானால் இந்த பந்தியில கையிடணும். கர்த்தர் நம்ம கொடுக்க போற பந்தியில கையிடணும். அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஆகவே இந்த பந்தியில கையிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் வரப்போற ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.